ஹாய், வெரி குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? சார் குட் மார்னிங் சார். வணக்கம். எஸ், வாழ்க இருக்கு சார். வளமுடன். குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். வாழ்க எஸ் வளமுடன். சார். கிளியரா இருக்குங்களாம்மா வாய்ஸ்? மார்னிங் சார். கிளியரா இருக்கு சார். ஓகே, நைஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நோயிங் நத்திங் இஸ் தி ட்ரூத் ஆஃப் நோயிங் எவ்ரி திங்ஸ். அப்படின்னா என்ன? எதையும் அறியாமல் இருப்பதே அனைத்தையும் அறிந்து இருப்பதன் உண்மை. நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அவ்வளவா பெருசா ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமை தான் நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மையாக இருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரும் அறிஞர், ஒரு பெரிய சாதனையாளர், இந்த உலகத்துக்கு நிறைய விஷயத்த எடுத்து சொன்ன நபர்கள், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? எங்கேயாவது ஒரு பெருமிதம் கொள்வாங்களா? எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பாங்க. அந்த எளிமை எப்ப வரும் அப்படின்னா, நம்ம நிறைய எனக்கு தெரியுங்கிற அந்த பெருமையை விட்டுட்டு நம்ம ஒரு எதுவுமே தெரியாத மனிதராக நம்ம வாழும் பொழுதுதான், நம்மளோட எண்ணங்கள்ல நம்ம எளிமையா இருக்கும் பொழுதுதான் நம்ம உயர்வை அடைய முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படி சொல்லணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கையை இல்லைன்னா ஒரு ஒரு அடிப்படையை நம்ம கத்துக்கிறோம்னு வைங்க. ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு ஒரு புக்கு நம்ம படிக்கிறோம், நல்ல ஆர்த்தர் எழுதின புக்கு, இல்லைன்னா எதையா ஒரு கொள்கைய, ஒரு விஷயத்த எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கொள்கை புக்கை எடுத்து நம்ம படிக்கிறோம்னு வைங்க. அந்த மாதிரி சில கொள்கை சார்ந்த, மதம் சார்ந்த ஏதாவது இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு 4-5 புக்கை படிக்கிறோம். ஒரே நபரோட 4-5 புக்கை படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன ஆவோம்னா, அதுல ரொம்ப தீவிரமா மாறிடுவோம் இல்லையா? நம்ம இப்படிதான் ஒரு கம்யூனிஸ்டம் படிக்கிறோம்னு வைங்க, நம்ம என்ன ஆவோம், ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக மாறி அதுக்குள்ள போய் ரொம்ப டெப்த்துக்குள்ளார போவோம். இதுதான் வாசி பிடிப்போம் இல்லையா? மனிதனா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படிதான் ஒழுக்கம், இந்த மாதிரி தான் நடக்கணும், காலையில எந்திரிச்சா நீ இப்படிதான் இருக்கணும், நைட் ஆனா அப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய வாசியும் வைராக்கியமும் கோபமும், இந்த உலக மக்களை பார்த்து இருக்கக்கூடிய கோபங்களும், அப்படி நிறைய விஷயம் நமக்குள்ள அப்படியே புல்லரிச்சிட்டு இருக்கும், அப்படியே ரத்தம் கொதிச்சிட்டு இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 4 புக்கை படிச்சுட்டோம், ஒரு 4 கொள்கை சார்ந்த புக்கை நம்ம படிச்சுட்டோம். ஸோ அதனால நம்ம அந்த ஆர்வம் நமக்குள்ள அதிகமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதே மாதிரியான 1000 இல்லைன்னா ஒரு 100 புக்கை நம்ம படிச்சிடறோம். முதல்ல ஒரு 10 புக்கு படிக்கிறோம், அப்புறம் ஒரு 20 புக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ஒரு 50 புக்கு படிக்கிறோம், அப்புறம் 100 புக்கு படிச்சிடறோம். இப்போ உங்கள்கிட்ட அந்த கொள்கை இருக்குமா? ஒரு வெறித்தனமான அந்த ஒரு 4 புக்கு படிச்சுட்டு உங்களுக்கு இருந்த அந்த ஒரு கொள்கை பிடிப்பு இப்ப இருக்குமா அப்படின்னு கேட்டா சுத்தமா நமக்கு இருக்காது. நமக்கு அப்பதான் ஒரு அறிவு வருது, இந்த உலகம் மிகப்பெரியது, கருத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கு, கொள்கைகள் லட்சக்கணக்கில் இருக்கு. அப்போ இது ஒரு கருத்தோ, ஒரு கொள்கையோ, ஒரு மதமோ, ஒரு புரிதலோ, ஒரு மார்க்கமோ ஒன்று கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம். இந்த உலகம்ங்கிற புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது, இன்னும் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளார போவீங்க. அதிகமான ஒரு கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறோம் அப்படின்னா, பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தெளிவு பெறுவதற்கு பதிலாக புத்தி சுவாதீனம் இல்லாத மனிதனை போல் ஆயிரும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்டுருச்சு, பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க கத்துட்டீங்க. அந்த 100 புத்தகங்களை முடிக்கும் போது நம்ம ஞானியாக மாற மாட்டோம், ஒரு பித்தனாக மாறிடுவோம், ஒரு தெளிவில்லாத ஒரு மனிதனாக மாறி. இந்த தெளிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா,
அந்த புத்தகத்தை எல்லாம் பிரித்தறிந்து இது இதைத்தான் சொல்ல வருது, ஒரு புத்தகங்கிறது இதைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற சுய அறிவு எப்ப நமக்கு வருதோ, எப்ப இந்த எல்லா விஷயங்களையும் நாம் எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கொடுக்கப்பட்டது நம்மளோட அறிவை வளர்த்து கொள்வதற்காக மட்டும்தான், இதற்குள்ளார போய் வாழ்வதற்காக இல்லை. இது ஒரு மனிதனுடைய கருத்து, ஒரு மதத்துடைய கருத்து, ஒரு இனத்துடைய கருத்து, ஒரு கொள்கை சார்ந்த, ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நிகழ்வு. அப்படி பல மனிதர்களுடைய பல மனநிலையில் உருவான ஒரு விஷயம்தான் ஒரு புத்தகம், ஒரு கொள்கை. அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு தெளிவு வந்துடும். எப்ப நமக்கு இந்த தெளிவு வருதோ அப்ப எல்லாமே சமமாக மாறிடும். அந்த நிலைதான் ஞானம் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய நிலை. அந்த ஞானம் நமக்குள்ள பிறக்கும் பொழுதுதான் நம்ம உண்மையான ஒரு அறிஞராக, அறிவாளியாக நம்ம அன்னைக்கு தெளிவடைய ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதையே நம்ம எப்ப கத்துக்குவோம்னா, நம்ம எதுவுமே தெரியாம கன்ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கே நமக்கு 100 புக்கு படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப நம்ம பயங்கரமான புத்திசாலியா அப்படின்னா, புத்திசாலியாக மாறுவதற்கு நீ பைத்தியக்காரனா மாறணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ புத்திசாலியா மாற முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தேனை தொடுற மாதிரி ஒரு விஷயத்தை தொட்டு நக்கிடுவான். அந்த சுவையை உணர்ந்த உடனே இதுதான் உலகத்திலே சிறந்ததுன்னு முடிவெடுத்துருவான். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள போயிடுவான். எல்லாமே தனக்கு தெரியுங்கிற எண்ணத்துக்குள்ளார வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஞானிகள், அறிஞர்கள், போதகர்கள் இவர்கள் பித்து பிடித்ததுக்கு அப்புறமாக தெளிந்தவர்கள். இந்த மாதிரி பல கருத்துக்களை, பல விஷயங்களை, பல நல்ல நிகழ்வுகளை நீங்க கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. புதுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்ம யூடியூப் சேனல்ல 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸை பார்த்து இன்னும் நீங்க தெளிவு பெறலாம். ஸோ அதற்கான லிங்க் வெரி சிம்பிள், ஜியோஜி ஹீலிங் ஹப் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா போதும். அந்த யூடியூப் சேனலுக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய இந்த பயிற்சி இல்லாமல் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லிங்க் அதில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி உங்களையும், உங்களுடைய அறிவையும், உங்களுடைய நாலேஜையும், உங்களுடைய சிந்தனைகளையும் வளர்த்து கொள்ளுங்கள். நம்மளால ஒரு மனிதனுக்கு எதையுமே கற்பிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு நம்மால் எதையுமே கற்பிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒருத்தரை திருத்திடலாம், ஒருத்தங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கான முயற்சிகளை செஞ்சு அவங்களுக்கு பெரிய ஒரு கல்வியை நம்மளால கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே யாருக்கும் எந்த ஒரு கல்வியும் நம்மால் கொடுக்கவே முடியாது. நம்மால உண்மையாலே முடிஞ்சது என்னன்னா, நம்மால் ஒரு மனிதனுக்கு ஒரு கல்வியை கற்பிக்க முடியாது. அதற்கு பதிலாக ஒரு செய்தியை அவருக்கு அறிவிக்க முடியும். எப்படி? நம்மனால ஒருத்தரை கற்பித்து அவரை சரிப்படுத்தவெல்லாம் முடியாது. நம்மனால ஒண்ணுதான் முடியும், ஒரு மெசேஜை அவருக்கு பாஸ் பண்ண முடியும். அதனாலதான் போதகர்களை மெசஞ்சர்னு சொன்னாங்க இல்லையா? என்னன்னு சொல்லிட்டாங்க? மெசஞ்சர், செய்தி அறிவிப்பாளர். அறிவிப்பாளரை தவிர கற்பிப்பவர் கிடையாது. ஆசிரியர் என்பது உண்மையில் கிடையவே கிடையாது. யாருமே நமக்கு ஆசிரியர் கிடையாது. நமக்கு நாமே ஆசிரியர். நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் நம்மளை கற்பித்தாலும் நம்ம தலையில ஏதாவது ஏறுமா? ஏறாது.
அதே டைம்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த கொஞ்சம் நம்மளோட மைண்டை, நம்மளோட மனசை அதுக்குள்ள செலுத்தி நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்மனால நம்மளோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்படிதானே? ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்க, ஒருத்தர் வந்து அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லித்தராரு. ஆனா உங்களுக்கு அது புரியுமா? அதை முழுமையாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க வாழ்க்கை நடைமுறையில் அதை செய்வீங்களா அப்படின்னா நிச்சயமா செய்ய மாட்டீங்க. அதை கேட்டுட்டு விட்டுருவீங்க இல்லையா? ஆனா அதுல ஒரு ஆர்வம் வரும் பொழுது அதை நீங்க எடுத்து படிச்சு அந்த நிகழ்வையே உங்களுடைய நிகழ்வாக மாற்றி நீங்க என்ன பண்றீங்க? அதை நீங்க தான் கத்துக்கிறீங்க, நீங்க தான் ரியலைஸ் பண்றீங்க. ஸோ நமக்கு யாருமே ஆசிரியர்கள், இதெல்லாம் வந்து யார் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னா சாக்ரட்டிஸோட வார்த்தைகள். 2000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள். 2000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன போதகர்கள், சாக்ரட்டிஸ் ஆகட்டும், மற்ற நபர்களாகட்டும், எல்லாம் பல விஷயங்களை நம்மள திருவள்ளுவர் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கும் அந்த பொருள் வந்து, அந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு உபயோகப்படுது அப்படின்னா உண்மையிலே இந்த உலகம் மாறிடுச்சா, மாற்றங்களை சந்திச்சிருச்சா, நம்ம அறிவியல்ல வளர்ந்துட்டோமா அப்படின்னா உண்மையில அறிவியல் வளர்ந்திருக்கிறது, நாம் வளரல. நம்ம இன்னும் 2000 வருடம் பின்தங்கி தான் இருக்கிறோம். ஏன்னா பொருந்துதில்ல. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கு நமக்கு பொருந்துதில்ல. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சாக்ரட்டிஸ் சொன்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட பொருந்துதல்ல. நமக்கு அது வந்து ஒரு அறிவாக, ஒரு புது செய்தியாக நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னா நிச்சயமா நம்ம வளரல, அறிவியல் தான் வளர்ந்திருக்கிறது இல்லையா? நாம் நாம் யார் என்பது முக்கியம். நமக்கு நம்ம யார் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம அடுத்தவங்களா மாறக்கூடாது. இப்ப இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆர்த்தர், ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறார். ஒரு விஷயத்த, ஒரு ஆர்த்தரோட புக்கை வந்து நீங்க படிக்கிறீங்க. படிச்சுட்டு அவரோட கருத்துக்களையும் அவரோட கொள்கைகளையும் நீங்க எடுத்துட்டு நடந்தீங்கன்னா நீங்க யாரா மாறிட்டீங்க? அந்த புத்தகத்தை எழுதிய நபராக நீங்க மாறிட்டீங்க இல்லையா? இதே டைம்ல நீங்க அந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுட்டு அதை வந்து உங்களுக்கு தேவையா, வேணுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வேண்டான்னு வச்சிடுறீங்க. இல்லைன்னா அதுல இருக்கிற சில நன்மையான விஷயங்களை எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்களா இருக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பல செய்திகள், பல நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம எங்க எமோஷனலாக அவர்களாக மாறிடக்கூடாது, அந்த மனிதராக போய் நம்ம சேஞ்ச் ஆயிடக்கூடாது. நாம இருக்க வேண்டும், நம்ம அவராக மாறிவிடக்கூடாது. இப்போ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம கடவுளா பார்க்கணும் இல்லையா? அப்படிதானே? அதை வந்து நம்ம ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அந்த வேலை வந்து நமக்கு கடவுள் மாதிரி இருக்குது, அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது, நம்ம அந்த வேலையிலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மலட்டுத்தன்மையாக மாறிடும். ஏன்னா அங்க வந்து உயிரோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது, நமக்கு அடுத்த சிந்தனைகள் வந்து இல்லாம போயிருது. அப்போ நீங்க ஒரு ஒரு பொருளை வந்து, ஒரு செயலை வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மலடாக மாறிடுவீங்க.
உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை இல்லாத, அப்படிதானே, ஒரு புது உற்பத்தியை கொடுக்காத ஒரு மனிதராக நீங்க மாறிடுவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்காம ஒரு வேலை செஞ்சாலுமே நம்ம வேற வேற என்ன பண்ணணும்? விஷயங்களை கத்துக்கணும், நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும், நம்மளை பட்டை தீட்டி கொள்ள வேண்டும். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம், ஒரு கேப் கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பாசிவ் இன்கம்மை உருவாக்குவதற்காக, ஒரு இன்னொரு வழியில் வருமானத்தை ஏற்படுத்துவதற்காக சில செயல்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக மாறணும். அப்ப நம்ம என்ன ஆகும்? உயிரோட்டம் இருக்கக்கூடிய மனிதராக மாறிடுவோம். அப்படிதானே? ஒரு விஷயத்துல மூழ்கி அதை மட்டுமே நம்பிட்டு வாழ்றது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய மலட்டுத்தன்மைக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிறார், அவர் ஜென்ரலா என்ன பண்ணுவாரு? மற்ற மனிதர்களை பற்றி அவங்க பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லையா? அது நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அந்த மனிதனோட குணங்களை பற்றியும் அந்த மனிதனோட குறைகளை பற்றியும் நிறைகளை பற்றியும், அவங்களா பெரிய பணக்காரங்கப்பா, அவர் ரொம்ப மோசமப்பா, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுவாங்க. ஆனா அவர் ஒரு அறிஞராக, ஒரு அறிவு இருக்கக்கூடிய மனிதராக, ஒரு ஞானம் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் ஒரு மனிதனுடைய செயலில் இருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றியும் அவர்களுடைய உண்மை தன்மைகளை பற்றியும் பேசுவாங்க. இதுதான் சாதாரண மனுஷனுக்கு இருக்கிறதும் ஒரு ஞானிக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ நல்ல ஒரு டீச்சர் இல்லைன்னா உங்களுடைய குரு, அவர் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சந்திக்கிறீங்க. நீங்க சந்திக்கும் போது உங்களுடைய நண்பரோட சந்திக்கிறீங்க. அவரும் வேற அவரோட சிஷியன் 2-3 பேர்த்தோட வந்திருக்கிறார். அப்போ உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஆசிரியர், ஒரு குரு என்ன சொல்வாரு? இந்த நபர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது யார் தெரியுமா? 1986ல் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னோட பேட்ச்ல சிறந்த ஒரு ஸ்டூடெண்ட், இவனோட மேன்மை என்னெல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறான், நான் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தேன் ஆனா இந்த அளவுக்கு செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவருடைய மேன்மையை பற்றி பேசுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்க, ஒரு சாதாரண மனிதர், ஒரு குடும்பம் சார்ந்து போறீங்க. அதே மாதிரி நீங்க இருக்கிறீங்க, உங்களை சார்ந்த 2 பேர் இருக்கிறாங்க, அவரை சார்ந்த 2 பேர் இருக்கிறாங்க, நீங்க சந்திக்கிறீங்க. அப்ப என்னத்தை பத்தி பேசுவீங்க? இவரு யாரு தெரியுமா உனக்கு? அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் காரணமா இருந்தார்ல, அதான் அந்த இவங்களோட அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய குற்றங்களையும் குறைகளையும் அந்த வலிமையை உணராமல் அந்த மனிதரை பத்தி தான் பேசுவாங்க, இல்லையா? ஆனா அறிஞர்கள், ஞானிகள், ஆசிரியர்கள், மேன்மை மனமுடையவர்கள் மேன்மையை பற்றி மட்டுமே பேசுவார்கள். இதுதான் வித்தியாசம். சாதாரண மனிதன் எப்படி இருப்பாங்க? யாருக்காவது கேக்குதா? யாராவது இன்டராக்ட் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளாஸ். கொஞ்சம் சும்மா எஸ் மோஜி எல்லாம் போடுங்க. எஸ் சார், கேக்குது சார். எஸ், நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு ஆர்வம் இல்லையா, அதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்போ நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குதா இல்லையா? கேட்டுட்டு தான் இருக்கு சார். எஸ் நீங்க சொன்னது என்னோட வாழ்க்கையில நிறைய நடந்ததுங்க. ஏ ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி வச்சுக்கல நானு. ஏ அப்போ இந்த கொள்கை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது கடவுள் இல்லைங்கிற ஒரு இதுக்கு போவாங்க. ஆனா கடைசியில வேதாத்திரி மகிழ்ச்சி வரும்போது பன்மாற்ற தத்துவம் சொல்றாங்க. அது இயற்கையில் பொருள்போத தத்துவமா இருக்கும். அப்ப தத்துவங்கள் மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கல. மருத்துவ தத்துவத்துக்குள்ள வரும்போது இன்னும் மாறுறோம்.
அப்ப நம்ம மாத்திட்டே இருக்கிறது தான் சரியான முறைன்னு. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்துல பயங்கரமான ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம். யாருக்கு வந்து ஆர்வமே இல்லையோ அவர்கள் ஞானிகளாக, அறிவு அதிகம் இருக்கக்கூடிய மனிதர்களாக மாற முடியாது. ஆர்வங்கிறத நம்மளை என்ன பண்ணும், நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். அப்போ எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலுமே, காலையில் எந்திரிச்சாலே ஒரு உற்சாகமான, ஒரு ஆர்வமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த மாதிரி ஆர்வமா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் நமக்கு உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள பிறக்க ஆரம்பிக்குது. நமக்கு ஆர்வமே இல்லாம நான் நிறைய விஷயத்த கத்துக்குவேன், எனக்கு வந்து ஞானம் வேணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது. ஏன்னா கடமைக்காக எத்தனையோ கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடமைக்காக பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க எத்தனை பேரோ இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாப்ல உயர்வு கிடைக்கணும். இப்ப சாதாரண ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்படியாவது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலாக மாறணும். ப்ரொஃபஸர் வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய டீனாக மாறணும். இதுக்கு வந்து ஒரு பிஹெச்டி வேணும், ஒரு எம்ஃபில் வேணும். ஸோ இதற்காக கல்வியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு அறிவாளியாக, ஞானியாக, ஞானம் படைத்தவர்களாக மாறுவார்களா அப்படின்னா நிச்சயமா மாற மாட்டாங்க. ஏன்னா இவங்க கடமைக்காக அந்த அறிவை, அந்த ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அதே டைம்ல அறிவை வந்து கற்றுக்கொள்ளணும், ஞானம் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி அதற்கு பின்னால பயணிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன ஆகுறாங்க, உண்மையான ஞானியாக மாறுகிறார்கள். அவர்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த ஆர்வத்தை மட்டுமே அவங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்வமா இருக்கனால மட்டும்தான் அவங்களால வந்து அந்த உச்சத்தை அடைய முடியுது, அந்த ஞானத்தை அடைய முடியுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பின்னாடி பின்னாடி நிறைய லெட்டர் இருந்தா மிகப்பெரிய மனிதர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நமக்குள்ள நம்ம வந்து பல பயிற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி நமக்குள்ள நம்ம நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம், நம்மளே ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு விஷயத்த கத்துட்டீங்க, அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்குள்ள இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்த கத்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா, அதை வந்து ஒரு பயிற்சியாக, ஒரு ப்ராக்டிஸாக நம்ம செய்யலைன்னா அது என்ன ஆகும், மழுங்கி போயிடும் இல்லையா? அது உபயோக சூன்யமாக மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எதை நம்ம கத்துட்டாலுமே அதை கொஞ்சம் பயிற்சி பண்ணி பார்க்கணும், அதை முயற்சி பண்ணி பார்க்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும் இல்லையா? அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய நிறைய நுட்பங்களை கற்றுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். இப்போ நானெல்லாம் வந்து ஆக்குபஞ்சர் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஃப்ரீ கேம்ப் நடத்தணும். நிறைய வீட்டில் வந்து சும்மா இருக்காமல் காலையில் ஆனால் 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரோட்டில் போகிற எல்லா மனிதர்களையும் பிடிச்சி உட்கார வச்சு ஊசியை போட்டு விட்டோம் ஃப்ரீயாக. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இலவசமாக வந்து நம்ம மருத்துவம் பார்த்தோம். இப்போ அந்த ஒரு பயிற்சி, அந்த ஒரு நிறைய கேம்ப் நடத்தணும், ஃப்ரீயாக இலவசமான கேம்ப். அந்த கேம்ப்ல எல்லாம் போய் போய் நம்ம 100 பேர் 200 பேர் சந்திக்கும் போது நம்மளோட பயிற்சி வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிது. நிறைய அறிவு கிடைச்சிது நமக்கு. நிறைய நபர்கள் வந்து குணமானதையும் அதில் இருக்கக்கூடிய தவறுதலையும் அதில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறதும் நமக்கு தெரிஞ்சுது. நம்ம இப்போ ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்த வந்து நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா ஒன்று எனக்கு தேவை, இது இது நடந்தே ஆகணும்னு நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா?
அந்த மாதிரி விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஐயோ அது எப்படியாவது கிடைக்கணுமே, இது எப்படியாவது நடக்கணுமே, எப்படியாவது அது ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வந்து அதோட ஆர்வத்தை வந்து காமிச்சிட்டே இருப்போம். பட் அந்த நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஓகே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்? ஓகே ஆகிற வரைக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே ஆன உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது. அப்புறம் அது நமக்கு பழகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்? வேறொரு நிகழ்வுக்காக நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். வேற ஒரு மகிழ்ச்சிக்காக நம்மளை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ எப்படின்னா நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஓடுறீங்க. அந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே உங்களுக்கு அது ஒரு பற்றாக்குறையாக மாறிடும் அந்த இடத்துல. அப்போ அடுத்ததை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொழுது கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பு முழுமை அடைந்ததுக்கு பின்னால் இல்லாம போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப இன்னொரு மகிழ்ச்சி இன்னொரு சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது அப்பப்ப வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம லைஃபை நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை மாத்திக்கணும். தேடுதல் இருந்துகிட்டே எப்படிங்க? தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் சார் நம்மளுக்கு. எஸ், புதிய விஷயங்களை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். புதிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட பழக்கம், அதாவது ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறாரு அப்படின்னா அவரை திருத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவருக்கான சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறோம். அவர் வந்து திருத்தறக்கான முயற்சிகளை நம்ம செய்யறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு குடிகாரராக இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்றாரு, மோசமா நடக்கிறாரு, மோசமா பழகுறாரு அப்படின்னா ஏய் நீ குடிக்காத, குடியை விட்டுரு, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அவரை வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ள போய் செஞ்சுட்டே இருந்தா அவர் என்ன ஆகுறாருன்னா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மட்டும் வெளியே வர்றதுக்கு முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. கம்மி பண்ணியிருப்பாரு, ஆனா அதை வந்து விட முடியாம ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டே இருப்பார். அதே இடத்துல அவருக்கு வேறொரு பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது, அந்த டைம்ல வேறொரு விஷயத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாருன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்துருவார். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வாழ்க்கை மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம அதே இடத்துல உட்கார்ந்துட்டு என் வாழ்க்கை மாறணும் 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 எனக்கு சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா சரியாகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். வேறொரு விஷயத்துல நம்மளோட மைண்டை கன்வெர்ட் பண்ணணும். இப்படி நேரா போய் நான் அதுக்குள்ளே வெளியே வந்துடுவேன் நம்ம சிந்திக்கிறதை விட கொஞ்சம் கிராஸா போய் அப்படி வந்தா சரியாயிரும் இல்லையா? நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் டேக் டைவர்ஷன் எடுத்து நம்ம அந்த பக்கமா போய் இந்த பக்கம் வந்தோம்னா நம்மனால அதே ரோட்டுக்கு திரும்பி வர முடியும். நம்மனால அந்த லைஃப்பை வந்து மாத்தி அமைச்சுக்க முடியும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் சார். இந்த உலகையே அசைக்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைச்சிட்டானா தன்னை முதலில் அசைத்து கொள்ள வேண்டும். சாக்ரட்டிஸோட இன்னொரு வார்த்தை. அது எப்படி? நம்ம இந்த உலகத்தையே அசைக்க வேண்டும் அப்படின்னா நம்மை நாம் அசைத்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் வெல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு வெற்றி வேணும், நம்ம ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த ஒரு நபர் வந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு நினைச்சோம்னா நம்மளை வந்து பயங்கரமா வருத்திக்கணும். என்ன பண்ணணும்? அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, எப்படியெல்லாம் செய்யறாங்க, என்ன மாதிரியெல்லாம் முயற்சி செய்யறாங்க, என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்க அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து ஒரு வெற்றியாளராக மாற முடியும்.
ஏன்னா வெற்றியாளர்கள் எல்லாருமே பல வழிகளையும் முள்களையும் எல்லாத்தையுமே கடந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சாதாரணமா வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த உழைப்பை கொடுத்ததுனாலதான் அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும். அப்ப நீங்க வெற்றியாளராக மாறணும், இந்த உலகத்துல சில சாதனைகளை செய்யணும் அப்படின்னா நீங்க என்னவா மாறணும்? வழிகளை சகிக்கக்கூடிய மனிதராக மாறணும். அப்ப நம்மளை நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளை அசைச்சு பார்க்கணும். அப்பதான் நம்மளால ஒரு பெரிய தூணையை அசைக்க முடியும். ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளால ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? முதல்ல நம்மளை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் செய்வேன், நான் என்னெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம பெருசா ஆசைப்படக்கூடியவர்களாக மாறணும். அப்ப நம்மளை உழைப்புக்கான அந்த இடத்துக்கு தயார் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை அசைக்கிறத பத்தி நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கோம். நம்மளால யாரையுமே மாற்ற முடியாது. யாரையுமே நம்மளால இந்த உலகத்துல யாரையுமே நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மனால் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். நம்ம இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அதற்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதற்கான செயல்களை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எதை ஒருத்தருக்கு கொடுக்குறோமோ, எதை நம்ம அவங்களுக்கு செய்யறோமோ அதை பொறுத்து தான் அவங்க நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க, இல்லையா? அப்போ நம்ம எதை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு நல்ல அறிவாளியாக ஒரு ஆசிரியராக மாறணும்னா நிறைய பேத்துக்கு கல்வியை கொடுக்கணும். நீங்க அரசியல்வாதியாக மாறணும்னா சமூக சேவையை மக்களுக்கு கொடுக்கணும், இல்லையா? அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு ராஜாவாக நீங்க மாறணும்னா நல்லாட்சியை கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். இப்படி நம்ம ஒரு இடத்துக்கு வரணும், நான் யாராக மாறணும்னு நினைச்சா நம்ம அதுக்கு பதில் என்னவா மாறணும்? மற்றவர்களுக்கு எதை கொடுக்க முடியும், எதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க எதையுமே கொடுக்க மாட்டீங்க, எதையுமே செய்ய மாட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க அதுவா மாறுவீங்க? நடக்குமா? அப்ப நம்ம என்ன வாங்கணும்? நம்ம ஒரு சிறந்த இப்போ அறம் சார்ந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க, நல்ல ஒரு நீங்க சமூக சேவகர் அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சமூக சேவை செய்யணும். வீடு வீடா போய் ரோடா போய் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ சாப்பாடு கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது, அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பல வேலைகள் செய்யணும். அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் தான் நீங்க எதுவாக மாற நினைக்கிறீர்களோ நீங்கள் முதலில் அதை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸோட இன்னொரு வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். பாத்தீங்களா? நாம் வளர்ந்திருக்கிறோமா, அறிவியல் வளர்ந்திருக்கிறதா? நம்ம இன்னும் 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோமோ, 3000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோமோ? யாருக்கா சந்தேகம் இருக்கா? சார் பார்க்க போனா நம்ம பின்னாடி தான் சார் இருக்கும். வளரவே இல்லை, இல்லையா? எஸ் சார். இல்ல, இதை படிக்க படிக்க எனக்குள்ள இன்னும் தாட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம இன்னும் ரொம்ப பேக்ல இருக்கிறோமோ, இந்த விஞ்ஞானம்ங்கிறது தான் முன்னாடி போயிட்டே இருக்கு தவிர நம்ம இன்னும் போகவே ஆரம்பிக்கலையோ அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைகளுமே அந்த அளவுக்கு இருக்குது, இல்லையா?
இப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அக்னி குஞ்சு ஒரு காட்டையே அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த இந்த கதை உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? நீங்க சொன்ன அந்த பழமொழி தெரியும். எப்படி சொல்லுங்க. அது பழமொழி தான், நீங்க சொன்ன பழமொழி தான் தெரியும், அதோட பின்னாடியோட இது தெரியல. நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஒரு இது வந்து நான் எழுதாத சில கதைகளும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சேர்த்தியே சொல்றேன். அக்னி குஞ்சு வந்து ஒரு காட்டை அழித்து விடும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் வந்து நிறைய இடத்துல உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை, நிறைய இடத்துல எழுதின ஒரு வார்த்தை. ஆக்சுவலா இதோட உண்மை என்ன தெரியுங்களா? கிரேக்க நாடுகள்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னா, சில பறவைகள் வந்து வாயிலிருந்து தீயை கக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தீ கக்கக்கூடிய அந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட வந்து நம்பிட்டு இருந்தோம் நெருப்பு கோழின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அந்த நெருப்பு கோழி வந்து இந்த காட்டையே அழிச்சிரும், மனிதர்களையோ இல்ல வந்து அந்த வேட்டையாட மிருகங்களையோ அழிச்சிரும் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அதோட வாயிலிருந்து தீ வரும் அப்படின்னு. உண்மையில அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே அப்படி கிடையாது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து உண்மையிலே சரின்னு இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. மூட நம்பிக்கை இல்ல, இது வந்து உண்மைதான் நிரூபிச்சுட்டாங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறமா அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது என்ன தெரியுங்களா? நெருப்பெல்லாம் கக்காது, அதுக்கு நெருப்பை ஹேண்டில் பண்ண தெரியும். எப்படி? இப்ப நம்ம வந்து நெருப்பை கக்கறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து யாராவது நெருப்பு கக்குறீங்களா? ஆனா சமையலுக்கு நெருப்பை யூஸ் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க நெருப்பு கோழியா? இதே கொஸ்டின் தான், இதே நிகழ்வு தான். உங்களுக்கு நெருப்பை ஹேண்டில் பண்ண தெரியும், அந்த நெருப்பை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இப்ப நெருப்பு கோழி கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்த மனிதர்கள் உங்களை எல்லாம் நெருப்பு கோழின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்கெல்லாம் இருந்து உண்மையிலே கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணீங்கன்னா 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷன் உங்களை என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, அந்த கிரேக்கத்தோட அந்த மக்கள் நீங்க ஒரு நெருப்பு மனிதர்கள் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நெருப்பு மனிதன், அப்படின்னு உங்களை நினைச்சிருப்பாங்க. உண்மையில நம்மளாம் ஃபயர்மேன். நெருப்பு மனிதர்கள்ல. ஆனா வந்து உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபயர்மேன் அந்த அக்னி குஞ்சு ஃபயர்மேன் ஆகிடும். ஃபயர்மேன் ஆயிருப்போம். அந்த அக்னி குஞ்சுகள் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த தீ எரியிற அந்த குச்சி எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு பறந்து போய், இப்போ ஒரு வயல் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு சைடுல புகை போட்டா என்ன ஆகும்? ஃபுல்லா இதுவாயிடும் சார். இன்னொரு சைடுல நிறைய பெருச்சாளி ஓடி வரும். வருமா வராதா? ஆமா சார். இந்த மாதிரி தன்னோட இரையை அந்த கூண்டுக்குள்ள இருந்து, அந்த குகைக்குள்ள இருந்து, அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரக்க அது யூஸ் பண்ண ஒரு ட்ரிக். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அக்னி குஞ்சுல சின்னது கிடையாது, பெருசு கிடையாது. ஒரு சின்ன அக்னி குஞ்சு இந்த காட்டை எரித்து விடும் சொன்னா, சின்ன அக்னி குஞ்சும் எரிச்சிரும், பெரிய அக்னி குஞ்சும் எரிச்சிரும். ஏன்னா அது தூக்கிட்டு போறது நெருப்பு. அது தூக்கிட்டு போறது நெருப்பு. போற வழியில ஒரு காஞ்ச மரம் இருந்துச்சுன்னா அதுல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனா அதோட அறிவுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தன்னுடைய இரையை வெளியே வருவதற்கான விஷயம் இந்த நெருப்பு. இந்த நெருப்பை கொண்டு போய் அதுக்குள்ள சொருகணும்னா அந்த இரை வெளியே வரும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அப்போ அந்த அக்னி குஞ்சு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, தன்னோட இறைக்காக இந்த விஷயத்த செஞ்சுச்சு. ஆனா மக்களோட பார்வை என்ன மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க, மக்களுடைய சிந்தனைகள் என்ன மாதிரி எல்லாம் போயிருக்கு பாருங்க. அவங்க வந்து என்னவா நினைச்சிட்டு இருந்தாங்க மூட நம்பிக்கையில? உண்மையிலே வந்து ஒரு நெருப்பை கக்கக்கூடிய ஒரு பறவை இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல, உண்மையில அது வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கௌரவமான மனுஷனா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கீங்க.
ஒரு கௌரவமான மனிதராக நம்ம இருக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்றோம்னா கௌரவமான மனிதராக நடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் தவிர கௌரவமான மனிதர்களாக இருப்பதில்லை. அப்ப நம்ம வந்து அந்த உண்மையான அந்த கௌரவமான மனிதர்களா மாறணும்னா நம்ம என்ன பண்ணுங்க, அந்த நிறைய நன்மைகளை நிறைய மனிதர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு உதவி எல்லாம் செய்யும்போது உங்களுடைய கௌரவம் தானாக உங்களை வந்து சேரும் இல்லையா? அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு கரெக்ட் என்ன சார். பண்றாங்க, வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கிறாங்க, கார் பெருசா பந்தாவா வச்சுக்கிறாங்க, கொடியெல்லாம் முன்னாடி மாட்டிக்கிறாங்க, ஸ்வைன்னு போவார். ஆனா அவர்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்டா யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். அப்போ உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து கௌரவமான மனிதர்களா? கிடையாது. இல்ல நாடகக்காரர்கள். கிடையாது சார். உண்மையான கௌரவமான மனிதர்கள் வந்து உண்மையாகவே பல மனிதர்களுக்கு பல விதத்திலையும் உதவக்கூடிய மனிதர்கள். அவங்க தான் உண்மையான கௌரவமான மனிதர்கள் இல்லையா? கரெக்ட் சார். நம்ம எப்போ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைய சரிப்படுத்திக்குவோம், நம்மனால வந்து இந்த வாழ்க்கையை பெரிய அளவுல உணர முடியும் அப்படின்னா உண்மையிலேயே நாம் மரணம் என்பதுதான் மாபெரும் பரிசு அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவர்களாக மாறும் பொழுது நம்ம வந்து ஒரு மாபெரும் மனிதராக நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். அது எப்படி? மரணம் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுது அப்படின்னா எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு பற்றற்ற வாழ்க்கைய நம்மனால வாழ முடியுது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயுசு அதிகரிக்கல, உங்களோட ஆயுசு தினசரி குறையுது. அப்ப தினசரி நீங்கள் வந்து மரணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கௌரவத்துக்காகவோ பெருமைக்காகவோ நம்மளை வந்து வளர்ந்துட்டதா நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் ஒரு புது பிறவி சார். ஆமா, ஒவ்வொரு விடியலும் வந்து புது பிறவி. அப்போ ஒரு தடவை இறந்துட்டு தான் நீங்க வந்து பிறக்கிறீங்க. அந்த அந்த அறிவும் அந்த சிந்தனையும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளோட எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம இல்லாம ஆக்கிடும். நமக்கு வந்து எதிர்பார்ப்புகளோ பேராசையோ நமக்குள்ள இல்லாம ஆயிரும். ஏன்னா நான் இன்னைக்கு இத்தனை நாளை இழந்துட்டேன் அப்படிங்கிறத உணரும் பொழுது இனி இருக்கிற கடமைகள் சிறந்ததாக இருக்கணும். நான் இனி வந்து உண்மையிலேயே ஏன்பா நல்ல மனுஷனா வாழுவேன். நான் ஒரு நல்ல மனிதனாக வாழுவேன், சிறந்த மனிதனாக வாழுவேன், முன்மாதிரியாக வாழ்வேன், நிறைய மனிதர்களுக்கு நன்மையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்குள்ள வர ஆரம்பிக்குமா இல்லையா? கரெக்ட் சார். வரும் சார். அப்ப நம்ம என்ன ஆகுறோம்னா கண்டிப்பா வரும். உண்மையிலேயே சிறந்த மனிதர்களாக மாற ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து நிறைய ஞானம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு பெருமை கொள்ளாத மனிதர்களாக, நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, எனக்கெல்லாம் என்னங்க தெரியும், ஐ எம் ட்ரைங். நான் பாருங்க ஒரு பெரிய டாக்டர், அவர் எம்எஸ் எம்ஃபில் எல்லாம் முடிச்சிட்டாரு, டாக்டரேட், எஃப்ஆர்எஸ்ஹெச், ஃபாரின் போய் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா அவரு டாக்டர் என்ன பண்றீங்க, ஐ எம் ப்ராக்டிசிங். என்ன சொல்றாங்க, ப்ராக்டிஸ் பண்றேன். நான் இன்னும் பயிற்சியாளராக இருக்கிறேன், நான் இன்னும் வந்து பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் தவிர ஐ எம் நாட் ஃபுல்ஃபில். நான் வந்து ஒரு முழுமைத்தன்மையை இன்னைக்கு நான் அடையலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சில டாக்டர் பெருமையா நடந்துக்கிறாங்கன்னு வைங்க, ஆனா உண்மையிலே என்னன்னா ஒரு டாக்டருங்கிற பிராக்டிஷனர் தான், ஒரு டாக்டருங்கிறவங்க பிராக்டிஷனர் தான் இல்லையா? அவங்க எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக எவ்வளோ எம்எஸ் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருந்தாலுமே இஸ் எ பிராக்டிஷனர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோதான் கத்துட்டு இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பயிற்சியாளராகத்தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்டா தான் நம்ம இருந்துட்டே இருக்கோம். கல்வி என்பது ஒரு பாத்திரத்தை நிரப்புவதல்ல, கல்வி என்பது ஒரு சுடரை ஏற்படுத்துவது போல்.
ஒரு சுடரை, ஒரு தீயை பத்த வைப்பதை போல். ஏன் அப்படி சொல்லணும்? கல்விங்கிறது ஒரு ஒரு பாத்திரத்துல ஊத்தக்கூடிய தண்ணி மாதிரி கிடையாது. தண்ணியை நிரப்புறது கிடையாது. ஏன்னா தண்ணிக்கு ஒரு மோசமான ஒரு தன்மை இருக்கு. என்ன தெரியுங்களா? நீங்க என்ன மாதிரி எதுல பாத்திரத்துல தண்ணியில எதுல தண்ணி தண்ணி ஊற்றணுமோ ஊத்துறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அது தகுந்த மாதிரி அதுக்கு மாறிடும். தகுந்த மாதிரி மாறிடும். ஆனா ஒரு சுடர், ஒரு ஒளி அப்படிங்கிறது மாறாது. அது மேல் நோக்கி தான் போகும். அது தன்னுடைய நிலையில அப்படியே இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும்னா, தன்னோட ஒளியை பல வழிகளில், பல தூரமா அது அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒளிங்கிறது என்ன ஆகும்? ஒரு எல்லை இல்லாத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில சுயமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அது எங்க போகுதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது, இல்லையா? ஒரு ஒளி எங்க போகுது யாருனாலையுமே டிசைட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு கல்விங்கிறது எதை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய சிந்தனையை சார்ந்து, அவனோட அறிவை சார்ந்து அவனை அது வடிவமைக்கும். ஒரு பாதையை கொடுக்கும், ஒரு ஒளியை கொடுக்கும். அதுதான் கல்வி. கல்விங்கிறது ஒரு தண்ணி கிடையாது. அது ஒரு சுடர், ஒரு ஒளி. அது புது புது பாதைகளை காண்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு எம்எஸ்சி முடிச்சவங்க, ஒரு பிபிஏ முடிச்ச பசங்க, எம்பிஏ முடிச்ச பசங்க, அவங்க படிச்சதுக்கும் அவங்க தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த துறையில அவங்க பயங்கரமா சிறந்து விளங்குவாங்க. அப்ப கல்விங்கிறது ஒரு ஞானத்தை மட்டும்தான் கொடுக்குது, ஒரு ஒளியை மட்டும்தான் கொடுக்குது. அந்த கல்வியிலிருந்து பிறக்கக்கூடிய ஒளியானது அது எங்க போகுதுன்னு யாருனாலையுமே டிசைட் பண்ண முடியாது. அது அவர்களை சார்ந்து அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும். அப்பேற்பட்டதுதான் கல்வி அப்படிங்கிறது, இல்லையா? மன நிறைவு என்பது நம்மளுடைய வசதி, நம்மளுடைய பணம். ஆனா அதே டைம்ல ஆடம்பரம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு வறுமை. அதனால நம்ம எப்பவுமே நம்மளை என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை ஒரு எளிமையான மனிதர்களாக நம்மளை வச்சுக்கணும். அது நம்மளை சிறந்த ஒரு வழிகளை நம்ம காமிச்சு கொடுக்கும். இது மாதிரி நிறைய கருத்துக்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாக்ரட்டிஸோட நிறைய கருத்துக்களை இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. நேரம் போதாமையினால் நம்ம இதோட இது பண்ணிக்கலாம். உங்களுடைய சில விஷயங்கள் வேணா நம்ம இன்னும் பகிரலாம். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இங்க ஷேர் பண்ணலாம். சார், சார் சொல்லுங்க. உங்களுடைய வகுப்பு மூலியமா நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு சார். ஆனா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இன்னும் எனக்கு அதையும் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னும் நம்ம இன்னும் கத்துக்கல, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம கத்துக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்ன கத்துக்கிட்டோம், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எஸ், கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்ம கத்துக்க வேண்டியதாக தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு சில அறிவுகள் நாலேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த நாலேஜ் என்னையே இன்னும் மெருகேற்றுது. ஏன்னா நிறைய விஷயங்களை பேசக்கூடிய இது நமக்கு கிடைக்குது. உங்களுடைய இந்த வகுப்பு, நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் மூலமா உங்க லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத இங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், நேற்று ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ, நல்ல மனசு இருக்கக்கூடிய அவங்களோட ஆர்வம், நான் சொல்றேன், அவங்க மனசும் அவங்களோட ஆர்வமும் அவ்வளோ தூய்மையா இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அது குரூப்புன்னு கூட தெரியல, குரூப்பா நம்பரான்னு கூட தெரியல, ஃபார்வர்ட் பண்ணணும் சாருக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனசுக்காக அதை டக 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 டகன்னு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எதையுமே செய்யாம சும்மா உட்காந்து இந்த கிளாஸை பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போகக்கூடிய சில மனிதர்கள் இங்க இருக்கிறீங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கடந்து போகாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நமக்கு ஷேர் பண்ணுங்க. அது நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பல நபர்கள் வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுல இருந்து ஒரு அனுபவம் என்ன கிடைக்குதுன்னா, நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் வாட்ஸ்அப் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள உருவாக்க சொல்லி அதுல வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் போடணும். நம்ம கிளாஸோட இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போடும்போது இன்னும் நிறைய நபர்கள் வந்து உள்ள நுழைவாங்க, நமக்கு பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாங்க. உள்ளூர் மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி போனா இன்னும் சீக்கிரமா நம்மளுடைய நிறைய பேருக்கு உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் சொன்ன ஐடியா ஒரு நல்ல ஐடியா. ஒருத்தரும் அது ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் சொன்ன ஐடியா வந்து சரியான முறையில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஊரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப், இதோட அட்மின் வந்து நீங்கள் நான் அப்படி வந்து உருவாக்கி அதில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து இணைச்சு ஒரு குரூப்பை வந்து உருவாக்குறது. ஸோ அப்படி ஒருத்தரும் இந்த கடமையை செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அவரோட நல்ல ஐடியா. பட் அவருக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் சூப்பராக சொல்லியிருக்கார் ஐடியா. ஸோ எல்லாருமே அதுக்கு தயாராகணும். அந்த வழிமுறையில் உங்களை எல்லாத்தையுமே அட்மினாக பண்ணி ஒரு குரூப் டெவலப் பண்ணலாம். அந்த குரூப் வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஏற்படுத்தலாம். ஸோ அந்த கம்யூனிட்டியில் நம்ம டெய்லி மெசேஜ் போடும்போது அது எல்லா கம்யூனிட்டிக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி கமிட்டியை உருவாக்குறது வந்து சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ உங்களை சார்ந்து அங்கங்கே நான் குரூப் ஏற்படுத்துகிறேன். உங்களுடைய நண்பர்கள் கொலீக்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகே, அவர் சொன்ன ஐடியா சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனா சார், எனக்கு ரோல்ஸ் தெரியல. ராய்ஸ் காரை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா என் பையன் அதை பத்தி தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். ஆனா அந்த ஒரு ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நேற்று நீங்க சொல்லிருந்தீங்க சார். எப்படிமா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆமா, அடிக்கடி என் பையன் சொல்ற வேர்ட்ஸ் வந்து, நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரோட கம்பெனி ஓனரா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் சின்னவன். அதுக்கான மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, எதுவுமே தெரியாது. நீங்க போன்ல சொல்லும் போது கூட அது அன்னைக்கே நீங்க சொல்லும் போதுதான் சார் அதை ரியலைஸ் பண்ணேன். சோ இவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து உங்க கிளாஸ் மூலமா நாங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் சார் டெய்லியும். கண்டிப்பா இந்த 7 மணி கிளாஸ்ல தான் எல்லாத்தையும் இணைய வைக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு குரூப் உருவாக்கி தரேன். அந்த குரூப்ல நீங்களும் நானும் இருப்போம். ஓகே, அதுல சார் இப்போ சார் நீங்க இந்த 7 மணி கிளாஸ் இது அனுப்பியிருக்கீங்களா சார்? ஆமா, அது ஃபார்வர்ட் பண்ணோம்னா போக மாட்டேங்குது, எப்படின்னு தெரியல சார் எனக்கு. இல்லை அது ஜஸ்ட் ஒன்று நீங்கள் மொத்தமாக அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஃபார்வர்ட் போட்டிங்கன்னா போயிடும். இன்னைக்கு காலைல கூட ட்ரை பண்ணா எப்படின்னு தெரியல சார் எனக்கு. பார்ப்போம் சார், ட்ரை பண்றேன் சார். இல்லை அந்த மெசேஜ் இருக்குல்லம்மா, மேலே ஃபோட்டோலேருந்து கீழே வரைக்கும். ஆமா சார், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணா அந்த கிரீன் கலர் வரும் சார். அது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அது போகல. அதுதான் எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே, அது என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா வெரி சிம்பிள். நீங்கள் அதை வந்து தொடுறதுன்னா நீங்கள் எங்கே தொடணும் அப்படின்னா அதில் வந்து நிறைய லிங்க் இருக்கும். லிங்க் இருக்கிற பகுதி கீழே வைக்கணும். கையை வந்து கீழே வச்சு தொட்டோம்னா யூடியூப்லேயே ஓப்பன் ஆகி. ஆமாம், அது வந்து யூடியூப்ல ஓப்பன் ஆகும். மேலே நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தொட்டிங்கன்னா ஜஸ்ட் கீழே அந்த வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த இடத்த தொட்டிங்கன்னா அது அப்படியே காப்பி ஆகும், அப்படியே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். மேலே ஃபார்வர்ட் இருக்கும், அந்த ஃபார்வர்டை தொட்டிங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும். அடுத்த யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ பண்ணிடலாம். ஏன்னா அதில் நிறைய லிங்க் இருக்கிறனால லிங்க் இருக்கிற இடத்த தொட்டிங்கன்னா ஒன்றா ஜூம்குள்ளே போகும், இல்லைன்னா வாட்ஸ்அப்புள்ளார போயிடும், இல்லைன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலுக்குள்ளார போயிடும், இல்லைன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளார போயிடும். ஏன்னா இத்தனை ப்ரோக்ராம் வந்து அதில் இருக்கிறனால நீங்கள் எந்த ப்ளூ கலரை தொட்டாலும் அது வந்து டக்குன்னு அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் உங்களால் ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபோட்டோவுக்கு ஜஸ்ட்டு கீழே லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். இந்த வகுப்புக்கு உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எழுதி இருக்கும் இல்லையா?
அந்த எழுத்து இருக்கிற இடத்துல தொட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபார்வர்ட் ஆகும். ஓகேம்மா. உங்களை எல்லாம் யாரெல்லாம் வந்து இதில் சரி என்ன ஜாயின் பண்ணுங்க, நான் நிறைய ஆட்களை வந்து நாங்கள் இருக்கிற அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஐடியா இருக்கோ அவங்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்களையெல்லாம் நான் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? ஏன்னா சிறந்த மனிதர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஒரு முடிவை எடுத்த உடனேயே தன்னை வந்து செயலாக்கமாக மாற்றக்கூடியவர்கள். சூப்பர்மா. பாக்கியா, ஷியாமா, அடுத்தது. ஏன்னா எல்லா ஊர்லயும் வந்து அந்த குரூப் ஓபன் ஆக்கிட்டுங்க, அதுல வந்து நீங்க இருக்கிறீங்க. ஆனா எல்லாத்தோடைய நம்மளோட இதை வந்து எல்லா இதுக்கும் ஷேர் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய எல்லா உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அதுல வந்து ஷேர் பண்றது வந்து எல்லா குரூப்லயே போகுங்க. இல்ல இல்ல அது அது பண்ணிக்கலாம் சார். அடுத்தது கிரிஜா. அடுத்தது அடுத்தது குமார் சார் 4. அப்புறம் 4 குரூப் 4 ஊர்ல இருந்து வந்திருக்கு. வேற யார்? வேற யாருக்கும் ஐடியா இல்லையா? ஷியாமா, ஐ எம் ரெடி, குமார் சார் 4. அடுத்து வேற யாரு? வேற யாரும் கை தூக்கலையா? ஃபாஹிதா 5. அப்புறம் எஸ் வாங்க. வேற யாருக்கும் அந்த ஐடியா இல்லையா? ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து செய்யக்கூடியவர்கள், ரொம்ப சிறந்த மனம் இருக்கக்கூடியவர்கள், பெரிய மனசு இருக்கிறவங்க. அந்த பெரிய மனசு இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த செய்வாங்க. இன்னும் உங்க அளவுக்கு இன்னும் பெரிய மனசு வரல சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும், அதான் சார் நான் மற்றவங்களுக்கு இது பண்ணணும். நானே அக்செப்ட் பண்ணாம இருக்கக்குள்ள, எனக்கு நானே அக்செப்ட் பண்ணா இருக்கக்குள்ள கொஞ்சம் யோசனை நிறைய வரும் சார். செய்யறதா வேணாமா அப்படிங்கிற யோசனை இருக்கும். அது இவ்வளோ தூரம் நான் யோசிச்சுதான் சார் உங்க கிளாஸ்க்கே நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய வந்து நம்ம ஏமாந்ததோட்டு இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனைக்கு அப்புறம் தான் சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுது. எஸ் கண்டிப்பா. ஓகே, நான் இது வந்து ஒரு புது பிளான் நான் வந்து வச்சிருக்கிறேன். அந்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 மணிக்கு இன்னொரு மெடிடேஷன் கிளாஸ் நம்ம நடத்த போகிறோம். அது உங்களுக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணுற நபர்களுக்கு ஒரு இலவசமான ஒரு 6 to 6:30 வரைக்கும் இலவசமான வகுப்பு. அதில் வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து இலவசமாக எல்லாத்துக்குமே பல லட்சம் பேத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால நீங்கள் கூப்பிட்டுட்டு வரக்கூடிய, நீங்கள் அதில் ஜாயின் பண்ண வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும். அந்த ஜூம் கிளாஸில் அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜாயின் பண்ணுற கிளாஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இலவசமாக ஒரு மெடிடேஷன் டெய்லி நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த குரூப்புக்கு நம்ம இந்த கிளாஸோடது இது இப்படியே நடந்துட்டுருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ மெடிடேஷன் ஃப்ரீ கிளாஸ் வந்து தனியாக ஒரு இதில் வந்து நடத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் இப்போது இன்றைக்கி நேற்றெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம இவர் சொன்ன ஐடியாவும் வச்சு நம்ம பண்ணும்போது பெரிய அளவில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம பயிற்சி எடுத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல வந்து எல்லாத்துக்கும் நம்மளுடைய குடும்பமா பார்க்கணும். என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு. அது ஆல்ரெடி இருக்குல்ல சார், டெய்லி பிராக்டிஸ் குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல கிட்டத்தட்ட இப்போ 130 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்களும் வந்து அவங்களுக்காக நம்மளோட கூட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு வச்சுக்கல. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நம்ம அதை செஞ்சு கொடுக்க தயாராயிரும். இல்ல அது கரெக்டு தான் சார். நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயமே கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஸோ கற்றுக் கொடுத்தவங்க கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து அதில் மேன்மையான மனிதர்களாக வரணும். அவங்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு தான் நம்ம நேரடியாகவே அவங்கள காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்னன்னாலும் நம்மளை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கான
அந்த தீர்வுகளை கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் வந்து எவ்வளோ வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 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 விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அவங்க வந்து நம்மள ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தர் சம்பாரிச்சிட்டாரு, ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா நம்மளோட மனம் என்ன சொல்லும் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்கள வந்து கெட்டவங்களா நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க வந்து ஒரு தவறானவர்களாக நம்மளை வந்து சித்தரிக்கப்படும். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அந்த நிலையை நீங்க அடையணும், உங்களோட வாழ்க்கை மேன்மைப்படணும் அப்படின்னா உங்களுக்கும் அந்த வசதிகள்லாம் வேணும். அப்பதான் நீங்க வந்து அங்க வர முடியும். இந்த உலகம் வந்து எப்பவுமே பணம்னா தவறு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. ஸோ அந்த மனநிலை இருக்கிறனால எப்பவுமே பணம் சம்பாதித்து பெரும் கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து தவறாவே பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நமக்கு இலவசமா ஈஸியா கிடைக்கணுங்கிற மனநிலை நமக்குள்ளேயே இருந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி இலவசமா ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப வறுமைக்குள்ளார போயிடுறோங்கிறது நமக்கு புரியறதே கிடையாது. ஸோ இந்த வகுப்பே என்னன்னா உங்களை எல்லாத்தையும் கோடீஸ்வரனா மாத்தணுங்கிறது தான். அப்ப நீங்க என்னவாக இருக்கணும்? செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எஸ் ஆர் நோ? அப்படிதானே? சார். யாரெல்லாம் சார். கோடீஸ்வரனா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் செலவாளிகளாக மாறுங்கள், இல்லையா? எஸ் சார். உண்மைதான் சார். அப்ப அந்த ஒரு அடிப்படையெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு பயிற்சியா நம்ம கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு சில மனசுல வந்து அப்படியெல்லாம் தோணும். யாராவது வந்து ஃப்ரீயா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா பரவாயில்லைன்னு தோணும். பட் அப்படியெல்லாம் கிடைக்கக்கூடாது ஒரு பொருள். நீங்க பே பண்ணி இதுல வந்து அது கத்துட்டு அதை வந்து முழு மூச்சா நீங்க செய்யும் போதுதான் அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கே புரியும், இல்லையா? அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஒரு ஹீலிங் கேட்குறீங்க அப்படின்னா நான் நிறைய பணம் கேட்பேன். எதனால நான் பணம் கேட்குறேன்? அது குணமாகறது தான் சார். கிடையாது. எஸ் சார். அந்த ஹீலிங்கை நீங்க செய்றீங்கல்ல ம். இன்னொருத்தருக்கு, அது இவ்வளோ மதிப்புக்குரியது உங்களுக்கு புரியணும். புரியுதுங்க சார். சும்மா கிடைக்காது. இத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த ஒரு ஹீலிங் கிடைக்குங்கிற அதோட பவரை, அதோட மதிப்பை நீங்க உணரணும். புரியுதுங்களா? அதனாலதான் என்ன நீங்க சந்திச்சு என்கிட்ட ஹீலிங் வேணும்னா நிறைய பணம் கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு வேல்யூவான ஒரு பொருள். அந்த வேல்யூவான பொருளை நான் சும்மா கொடுத்துட்டேன்னா உங்களுக்கெல்லாம் அது மதிப்பு இல்லாம போயிடும், இல்லையா? எஸ் எஸ் சார். ஆர் நோ? அப்போ நீங்களே எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க சார், ஒரே உங்களை லெவல்ல இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் நம்மளோட விருப்பம் சார் எல்லாத்தையும் கோடீஸ்வரர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எண்ணத்தை மட்டும் போடுவோம். ஏன்னா நிறைவேறது இவனோட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்னும் வந்து சார் அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு நிறைய விளக்கம் தரணும். ஏன்னா இங்க யாருமே ஏழைங்கிறதே கிடையாது. உங்க மனசுதான் ஏழை. ஆமா சார். நீங்க எல்லாருமே பணக்காரங்க தான். ஏன்னா உங்க மனசு பணக்காரனா இருந்தா, உங்க மனசு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா, இல்லையா? எஸ் சார். ஆனா நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா நம்ம ஏழைகள் தான். எனக்கு வருமானமே வரமாட்டேங்குது, நான் வந்து இப்படியே இருக்கிறேன் அப்படின்னா நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தங்க. எப்ப வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகிறோமோ அப்பதான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு தொழில் வந்து தொழில் கிடையாது. நீங்க வந்து ஒரு வேலையில இருந்தீங்கன்னா நீங்க அதோட என்னவா இருந்தீங்க. இன்னைக்கு கூட வந்து சாக்ரட்டிஸோட ஒரு முக்கியமான அந்த வார்த்தை வந்து நான் சொன்னேன், இல்லையா? ஒரு தொழில் வந்து உங்களுடைய கடவுள், அது இல்லாம நான் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு மலடு. நான் சொல்ல, சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஏன்னா நீங்க உங்களை உணரலைன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? நீங்க எப்போ உங்களை உணர்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய, நீங்க வல்லமைய பெருசுபடுத்திடுவீங்க, இல்லையா? அப்ப நீங்க யாரா மாறிடுவீங்க? மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராக மாறிடுவீங்க.
ஆனா நீங்க உங்க ஜாபை நம்பிட்டு இருந்தா நீங்க என்ன ஆவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எத்தனையோ பேர் வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை தூக்கி போட்டுட்டு வந்தவங்க தான். நானும் அப்படிதான். நான் டெய்லி 50,000 ரூபாய் சம்பாரிச்சவன். ஒரே நாள்ல தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப ரோட்ல நின்று கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு 3 வருஷத்துல இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, நான் எதை கடவுளா நம்பணும்னோ அதை தூக்கி வீசினால தான். புரியுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? இன்னைக்கு என்னோட கடை, நான் போன வாரம் வந்துட்டு இருக்க போது கூட ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. நான் கொடுத்தவர் இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் வலிகளாக தான் இருக்கு. ஏன்னா நான் வச்ச பேரை உடைச்சிட்டு இருக்காங்கல்ல. எஸ் சார், வலிக்கும் சார், ரொம்ப வலிக்கும் சார். கொஞ்சம் இல்லை சார், நிறையவே வலிக்கும் சார். அவ்வளோ பெரிய பிராண்டு. நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, நட்ஸ் மந்த்ரா. என்னோட கடை பேரு நட்ஸ் மந்த்ரா. அடிச்சு பாருங்க, அது எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் என்னோட பேர் தான் வரும். நட்ஸ் மந்த்ரான்னு அடிச்சேன். அந்த அளவுக்கு அதை வந்து நான் வளர்த்தி வச்சிருக்கிறேன். ஸோ அதைத்தான் அவங்க உட்காந்து உடைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆனா வலிக்கும் சார், அந்த வலி அந்த சொல்ல முடியாது சார். ஆமா, அதை தூக்கி வீசனாலதான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அப்ப நீங்க மலடாக மாறணுமா, நீங்க வந்து ஒரு பெரும் செல்வந்தராக மாறணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும், இல்லையா? அதுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும் சார். கொடுக்காம ஃப்ரீயா கிடைக்கிறது எதுவுமே நம்மளை வளர்த்தாது. அதை முத உண்மைதான் புரிஞ்சு. சார், உண்மைதான் சார். அதனால வந்து ஏதோ சும்மா கிடைக்காது. எல்லாத்துக்கும் உழைப்பு வேணும். எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி அவர் சொன்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு குரூப்பை உருவாக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ.